உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, லூக்கா 10:19, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. தேவன் உங்களுக்கு இந்த வசனத்துல அதிகாரம் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. என்ன அதிகாரம் கொடுக்குறாங்க? சத்ருவுடைய எல்லா வல்லமையையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க. நீங்க அதிகாரம் உள்ளவர்கள், இயேசுவோடைய பிள்ளைங்க தானே. நீங்க அதிகாரத்தை உங்க கையில தான் கொடுத்துருக்காருங்க. சாவி உங்க கையில தான் இருக்கு. உங்களை பாதுகாக்கும் சாவி உங்க கையில தான் இருக்கு. அதிகாரத்தை கையில எடுத்துக்கோங்க. எத்தனை பேருக்குங்க அதிகாரம் பண்ண ரொம்ப பிடிக்கும்? எல்லாருக்கும் அதிகாரம் பண்ண பிடிக்கும். ஆனால் ஒரு அதிகாரத்தின் கீழே இருக்க பிடிக்காது. அதனால தான் தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை உங்கள் கையிலேயே கொடுக்குறாருங்க. நீங்கள் அதிகாரம் பண்ண சொன்னால் நம்ம நல்லா அதிகாரம் பண்ணுவோம்ல. நம்ம குழந்தைங்களெல்லாம் அடக்கி வைப்போம், கணவரை அடக்கி வைப்போம், மனைவியை அடக்கி வைப்போம் இல்லை. ஆனால் ஏசு என்ன அதிகாரம் கொடுக்குறாருன்னா, பிசாசை அடக்கி வைக்க சொல்லி தான் உங்கள் கையில் அதிகாரம் கொடுக்குறாரு. சத்ருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அவர் அதிகாரம் கொடுக்குறாரு. பிசாசு இருக்குல்ல, அதுக்கு வல்லமை இருக்கு, கெட்டது தான் செய்யும். அது வல்லமையை வச்சு கெட்டது தாங்க செய்யும். சாத்தான் அப்பேற்பட்டவன் தான். உங்களுக்கு வியாதியை கொண்டு வருவான். சில வியாதிகள் பிசாசு கொண்டு வரும். உங்களுக்கு தெரியும்ல, யோபுவு கூட வியாதியை கொண்டு வந்து கொடுத்துச்சு. அதால் கொண்டு வர முடியும், பிரச்சனைகளை உருவாக்க முடியும். அந்த மாதிரி பிசாசால வரும் அந்த பிரச்சனைகள் வியாதிகளில் நீங்கள் மேற்கொள்ள முடியும். சத்ருவினுடைய சகல வல்லமைகளையும் உங்களால் ஜெயிக்க முடியும். அப்படி ஒரு அதிகாரத்தை தேவன் இன்னைக்கு உங்கள் கையில் கொடுக்குறாரு. இயேசு உங்கள் கையில் கொடுக்குறாரு. எதுவுமே உங்களை சேதப்படுத்த முடியாது. சரிங்களா? உங்கள் கையில் தான் அதிகாரம் இருக்குது. தைரியமாக பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. உங்களை விட்டு ஓடி போயிடுவான். நீங்கள் பயப்படுறீங்கன்னு தெரிஞ்சாதான் உங்ககிட்ட வருவான். நீங்கள் பயப்படாதீங்க, தேவன் உங்கள் கூட இருக்காரு. எந்த சக்தி பெரிய சக்தி? தேவனா பிசாசா? தேவன் முன்னாடி அவன் ஒன்றுமே இல்லை. தேவன் உங்கள் கூட இருக்கார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, உங்களை விட்டு ஓடி போயிடுவான். உங்களுக்கு வேற அதிகாரம் வேற கொடுத்துருக்காரு. உங்களுடைய சாவி இடுப்பில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்படியே ஆணியில் தொங்க போட்டு வைக்காதீங்க. உங்களுடைய அதிகாரத்தை கையில் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, வாயில் வச்சுக்கோங்க உங்களுடைய அதிகாரத்தை. பிசாசை துரத்துங்க. இயேசுவின் நாமத்தை கொண்டு பிசாசை துரத்துங்க. பரிசுத்தாவி பெற்றிருக்கீங்களா? எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் உங்கள் பாஸ்டர்ஸ் கிட்ட கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. இல்லைன்னா உங்கள் தனி ஜெபத்தில் பரிசுத்த ஆவிக்காக ஜெபம் பண்ணுங்க. சரிங்களா? என்னங்க ஒன்றுமே புரியலன்றீங்களா? நீங்கள் ஒன்றுமே நீங்கள் வேறு மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தால் ஏசு ஏசு ஏசுன்னு சொல்லுங்கள் போதும். ஏசு ஏசுன்னு சொல்லுங்கள். அதுவே பிசாசை துரத்த முடியும். நீங்கள் இப்போ தான் நான் உள்ளே வந்திருக்கேன், இப்போ தான் நான் இயேசுக்குள்ளே வந்திருக்கேன்னா நீங்கள் ஏசு ஏசு சொல்லுங்கள். அந்த ஒரு பெயர் போதும், பிசாசுகள் அலறி ஓடிடுங்க. சரிங்களா? நம்ம ஆதாம் இருக்கான்ல, எல்லாருக்கும் தேவன் அதிகாரத்தை கொடுத்தாரு. இந்த ஆதாம் என்ன பண்ணான்னா, அவனுக்கு ஒரு பாம்புக்குள்ளே பேய் புகுந்திருக்கிறது அவனால் கண்டுபிடிக்க முடியல. இது எப்படின்னு அவன் அதை புரிஞ்சிக்கவே இல்லை. ஒரு பாம்புக்குள்ளே சாத்தான் உள்ளே புகுந்திருக்கான். ஆனால் அவனால் சுத்தமாக அதை டவுட்டே இல்லை. அவனுக்கு அதை யோசிக்கவே இல்லை. ஆனால் தேவன் அவனுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வரும்போது ஆதியாகமம் 2:15, அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். நீதான் ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தணும், ஏதேன் தோட்டத்தை காவல் காக்கணும் அப்படின்னு 2 உரிமைகள், 2 அதிகாரங்களை கொடுத்தார். அப்போ இவன் தான் காவல் காத்திருக்கணும். அந்த பிசாசு உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு இவன் தான் ஒழுங்காக காவல் காத்திருக்கணும். இவன் ஒழுங்காக காவல் காக்கவே இல்லை. சாத்தான் அழகாக தந்திரமாக அந்த பாம்புக்குள்ளே போய் புகுந்துக்கிட்டான். அதுக்கு பேய் பிடிச்சிருச்சு பாம்புக்கு. அது இவனுக்கு தெரியவும் இல்லை. உடனே தேவன் என்ன பண்ணார்? ஆதாமுக்கு கொடுத்த அதிகாரத்தை பிடுங்கி கேருபீன்கள் கையில் கொடுத்துட்டாரு. நீங்கள் ஆதியாகமம் 3-ம் அதிகாரம் 24-ம் வசனம் எடுத்து படித்து பாருங்கள்.
கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். கேருபீன்கள் கையில் கொடுத்துட்டார். நீங்கள் தோட்டத்தை காவல் காத்து அதை பத்திரமா பார்த்துக்கோங்க. சாத்தான் உள்ளே வரக்கூடாது, மனிதர்களும் உள்ளே வரக்கூடாதுன்ட்டார். அந்த ஏதேன் தோட்டத்தில் 2 பேர் வரக்கூடாது, சாத்தானும் வரக்கூடாது, மனிதர்களும் வரக்கூடாதுன்னு ஆதாமுக்கு கொடுத்த அந்த காக்கிற வேலையை கேருபீன்களுக்கும் சுடரொளி பட்டயத்துக்கும் கொடுத்துட்டார். உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு, உங்கள் அதிகாரத்தை வச்சு நீங்கள் வெற்றி கொள்ளுங்க. சரிங்களா? எதற்கும் பயப்படாதீங்க, தேவன் கூட இருக்கார். உங்கள் கையில் அதிகாரங்களும் இருக்குது, எந்த சேதமும் வராது. சரிங்களா? தைரியமாக பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பிசாசை துரத்தணும். உங்களுக்கு சுற்றி இருக்கிற அத்தனை பிசாசுகளையும் துரத்துங்க. இந்த வியாதி எப்படி வந்துச்சு? ஒரு வியாதி வருதா, ஒரு பிரச்சனை வருதா, ஜெபம் பண்ணுங்க. இந்த வியாதி எதனால் வந்துச்சு? என்னுடைய ஆரோக்கிய குறைவால் வந்துச்சா, பிசாசால் வந்துச்சா அப்படின்னு தேவன்கிட்ட கேளுங்க. பிசாசால் வந்துச்சுன்னா நீங்கள் தான் துரத்தணும், அதுக்கு போய் ஜெபம் பண்ண முடியாது. நீங்கள் தான் நீங்கள் இயேசுவின் பெயரினை கொண்டு துரத்தணும். ஜெபம் பண்ணிட்டு காத்துட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனே உங்களுக்கு கையில் அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. சரிங்களா? வேத வசனங்களை கொண்டு நீங்கள் பட்டயத்தை, ஆவியின் பட்டயத்தை கொண்டு நீங்கள் அதை வெட்டலாம். அசுத்த ஆவிகளை வெட்ட முடியும் உங்களுடைய வசனங்கள் கொண்டு. ஆவிக்குரிய பட்டயம் அது. சரிங்களா? எதற்கும் பயப்படாதீங்க, எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. உங்கள் அதிகாரத்தை ஒழுங்காக பயன்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்கப்பா. சத்துருவினுடைய எல்லா பொல்லாத வல்லமைகள் எல்லாம் மேற்கொள்ள முடியும். அதற்கு நீங்கள் அதிகாரம் கொடுக்குறீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு. எதுவும் உங்கள் பிள்ளைங்களை சேதப்படுத்தாது பா. பிசாசால் வந்த வியாதிகள் சுகமாகுது, பிசாசால் வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகுது. உங்கள் பிள்ளைங்க அதிகாரத்தை வாயில் எடுத்திருக்காங்கப்பா. உங்கள் பிள்ளைங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்பாங்க. எல்லாமே உங்கள் பிள்ளைங்க கையில் கொடுத்துட்டீங்க. ஆவியின் பட்டயத்தை உங்கள் பிள்ளைங்க கையில் கொடுத்துருக்கீங்க. நன்றி பா. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரண படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்கப்பா. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது பா? பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. சாமி உமக்கு நன்றி. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்தியவானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்திடக்கூடாதுப்பா. நன்றி. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்றது கூடாத விஷயம். அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம் அப்பா. 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக நீங்கள் வருவீங்கப்பா இந்த பூமிக்கு. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.